நான் 2020லேருந்து ஹேலிவுட் இந்த ஸ்கூலில் அதாவது அந்த ஸ்கூலில் நின்று தான் பேசுகிறேன். ஹேலிவுட் தமிழ் வித்யாலயத்துக்கு 2020 சாப்பாடு கொடுக்குறேன். காலை கோசாக்கி எனக்கு இதை கொடுக்க சொல்லி தந்தது வந்து முன்னாள் இருந்த அதிபர் தேவராஜ் அவர்கள். அவர் வந்து இந்த வருஷம் மார்ச் மாதம் ஸ்கூல் வேற ஒரு இடமாற்றம் செஞ்சு போயிட்டாரு. அதன் பிறகு இன்னொரு அதிபர் வந்தார். அவர் வந்தார். அந்த வருஷம் வருஷம் சொன்ன ஒப்பந்தம் ஒன்று சைன் பண்ணதுக்கு அந்த ஒப்பந்தத்துக்கு கூட இவர் காசு கேட்டார். இதுக்கு முதல்ல அதிபர் வந்து எந்த விதமான காசு எதுக்குமே என்கிட்ட கேட்கல. ஏன்னு கேட்டால் தாய் தகப்பன் இல்லாத 3 பிள்ளைகள் என்கிட்ட இருக்கிறாங்க. அவங்க படிப்பு செலவு, அவங்களோட பொருள் எல்லா செலவும் அந்த வருமானத்துல இருந்து தான் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். அதனால அந்த இறக்கத்துக்காக அவர் அந்த சாப்பாடு எனக்கு கொடுத்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இந்த வந்த அதிபர் இந்த சாப்பாடு கொடுக்குறவங்க கிட்ட எந்த விதமான கடைசியும் கொடுக்கலன்னா அந்த அதுல இருந்து காசு எதுவும் கேட்காதுன்னு சொல்லியும் இவர் வந்து மாதம் என்கிட்ட 50,000 கேட்டார். கேட்டு 50,000 கொடுத்தா உங்களுக்கு சாப்பாடை தாரேன், நீங்கள் செய்யறது கடைசியில் செஞ்சுக்கிட்டு போகலாம், நீங்கள் கொடுக்கலன்னா நீங்கள் 50,000 கொடுத்து சாப்பாடு செய்யறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு டெய்லி கால் பண்ணி என்னை விரட்டுவார். அப்போ ஸ்கூல் சாப்பாடு கொடுத்தோன்னே அம்மா நீங்கள் வாங்க நான் உங்களோட பேசணும் அப்படின்னுவார். போனால் இதே தான் சொல்லுவார், எந்த நாளும் காசு காசு காசுன்னு. அப்போ நான் இந்த மாதம் 5ஆம் தேதி லீவ் கொடுக்கலன்னு ஒரு 20,000 கொண்டு வந்து கொடுத்தேன். சரி இதை வச்சுக்கோங்கன்னு அதையும் வாங்கி வச்சுக்கிட்டு நான் அது செய்கிறேன் இது செய்கிறேன்ட்டு லீவு கொடுத்ததுக்கு பிறகு திடீர்னு லீவில் ஒரு நாள் வந்து இன்னும் எனக்கு 10,000 தாங்க 20,000 தாங்கன்னா நான் கொடுக்கல. அக்கௌண்ட் நம்பர்லாம் அனுப்புனார், நான் அதையும் காசு போடலை. அப்போ நான் இந்த விஷயத்தை போயிட்டு அண்ணன் மகனுக்கு சொன்னேன், இந்த மாதிரி இவர் காசு கேட்குறாரு அப்படின்னு சொன்னாங்க. அவர் என்ன செஞ்சாரு, லஞ்ச ஊழல் நம்பர் எடுத்து எனக்கு கொடுத்தாரு. நான் அவங்களுக்கு கால் பண்ணி நேற்று அவங்க வந்து அவங்க கஸ்டடியில் என்ன வச்சு அந்த காசை கொடுத்து கொண்டு போயிட்டு அவருக்கு கொடுங்க. அவர் காசு வாங்கினதுக்கப்புறம் அவர் எங்கே வைக்கிறாருன்னு எனக்கு சொல்லுங்கள். அவர் பக்கத்தில் வந்து ஒருத்தர் நின்றார். அப்போ உடனே அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. விசாவில் கொண்டு போயிட்டு என்னையை கொண்டு வந்து விசாரித்தாங்க. இப்போ அவரை கொழும்புக்கு இன்னைக்கு கொண்டுட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் வந்து வேலை செய்வாரோ தெரியல. அவருக்கு வேலை கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனால் அவர் இந்த மாதிரி ஸ்கூல்களில் அதிபர்மார்களோ ஆசிரியர்களோ வளர்ந்த பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்குறவங்க பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரி பாடசாலையில் வந்து ஒரு சாப்பாட்டு காசுல பிள்ளைகளுக்கு அதை சாப்பிட்டு பிள்ளைகள் படிக்க வேண்டிய பிள்ளைங்கிட்ட காசை எடுத்து இவங்க ஸ்கூல் நடத்தணும், இல்லைன்னா அவங்க வருமானத்தை கொண்டு போகணும், அவங்க அவ்வளோ செலவு இவ்வளோ செலவுன்னு சொல்லிட்டு யாருமே அந்த லஞ்சத்துக்காக இந்த சாப்பாடை யாருக்கும் கொடுக்காதீங்க. பாடசாலையில் வந்து அதிபராகவோ ஆசிரியரோ கடமை ஆற்றாதீங்க. தயவுசெய்து தமிழ் சமுதாயத்தை கெடுக்காதீங்க. இந்த வேலை வேணாம். நீங்கள் தமிழ் சமுதாயத்தை உயர்த்த வந்தவங்க தான் இந்த பாடசாலை. அதிபர் ஆசிரியரை இனிமேல் இந்த மாதிரி வேலை செய்யாமல் சமுதாயத்துக்கு தமிழ் சமுதாயத்துக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பீங்கன்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன்.